ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிரேசி கிச்சன். இன்றைக்கி நம்ம பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் பெப்பர் 2 ஸ்பூன் நல்லா முருகலாக ஆகிற வரைக்கும் வறுக்கணும். அப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு இதையும் சேர்த்து நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வதக்கணும். ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு ஃபைன் பவுடராக பேஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஒரு மண் சட்டியில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடுகு போட்டு தாளிச்சிட்டு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். கடுகும் கருவேப்பிலையும் நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகா. இதுக்கு கிரேவி வரணுன்றதுக்காக நான் 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இது வந்து ஃபுல்லாக ட்ரையாக தான் வரும். நீங்கள் ரசம் சாப்பாடு எது கூடயாவது வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நான் 2 பெரிய வெங்காயத்தை இதோடு சேர்த்து ஆட் பண்ணுறேன். இது வெங்காயம் நல்லா வதங்கணும். நான் மண் சட்டியில் பண்ணுறனால ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமாக வச்சுருக்கேன். அதனால லேட்டாக தான் குக் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணி குக் பண்ணணும். இப்போது நான் ஆட் பண்ணது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் தனியாத்தூள். மசாலா எல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடணும். நம்ம பெப்பர், ஜீரகம், சோம்பு இதெல்லாம் வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பவுடரை இதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா கூடவே சிக்கனையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடணும். இதுக்கப்புறமா 1 ஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கலாம். ஏன்னா இது ட்ரை ரோஸ்ட்டு தான் நம்ம பண்ண போகிறோம். அதனால் கம்மியாக தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் குக் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்களா இந்த மாதிரி கிரேவி டைப்பில் வரும். திருப்பியும் ஒரு 10 நிமிஷம் கிளறி விட்டுட்டு மூடி வைக்கணும். இப்போது கொத்தமல்லி தூவி அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சா சூப்பரான பெப்பர் சிக்கன் ரெடி. 2 சைடுமே 10 நிமிஷம் நல்லா குக் ஆகணும். அதுக்கப்புறமா ட்ரையாக வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான காரசாரமான பெப்பர் சிக்கன் ரெடி. ஹாப்பி குக்கிங். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.